What's up people? இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் a bang. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 25, 2026. தேர்தல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ஆனா இன்னும் இத்தனை கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லாம தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க பாஸ். அது ஏன் அந்த 17C படிவத்துல அப்படி என்னதான் இருக்கு? இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். தி ஆஃபிஷியல் டிலே. கடந்த வியாழக்கிழமை ஏப்ரல் 23 ஓட்டுப்பதிவு முடிஞ்சதிலிருந்து தேர்தல் ஆணையம் சதவீதத்தை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் துல்லியமான எண்ணிக்கையை அறிவிக்காம தாமதம் பண்றது இப்போ ஒரு பெரிய விவாதமா மாறியிருக்கு. தி 17C கன்ஃபியூஷன். ஒவ்வொரு பூத்லயும் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ற அந்த படிவம் 17C இன்னும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்து சேரலையாம். இதுதான் இந்த தாமதத்துக்கு முக்கியமான காரணம். கிராஸ் செக்கிங் கேயாஸ். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஒவ்வொரு மெஷின்ல பதிவான வாக்குகளையும் 17C படிவத்தோட சரிபார்த்து அனுப்பணும். இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் லேட் ஆகுறதுனால முழுமையான டேட்டா வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. 85.15% ரெக்கார்ட். கடைசியா கிடைச்ச நிலவரப்படி தமிழகத்துல 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இது ஒரு மெகா ஹிட் ரெக்கார்ட் பாஸ். ஆனா இதுல எத்தனை கோடி ஆண்கள் எத்தனை கோடி பெண்கள்னு அந்த நம்பர் கேம் தான் இப்போ மிஸ்ஸிங். ஸ்ட்ராங் ரூம் அலர்ட். வாக்குப்பதிவு முடிஞ்ச மெஷின்ஸ் எல்லாம் இப்போ ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறைகள்ல பத்திரமா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அர்ச்சனா பட்நாயக் மேடம் தலைமையிலான டீம் இத கண்ணிமாய்க்காம கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சிசிடிவி சர்வைலன்ஸ். ஸ்ட்ராங் ரூம் வாசல்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த நேரடி ஒளிபரப்ப வேட்பாளர்களின் ஏஜென்ட்கள் வெளியிலிருந்தே பாத்துக்கலாம். எந்த ஒரு முறைகேடும் நடக்கக்கூடாதுங்கிறதுல தேர்தல் ஆணையம் செம ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. மே 4th கவுண்டவுன். இந்த சஸ்பென்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு விடைதான் பாஸ். வர்ற மே 4ஆம் தேதி அன்னைக்குதான் ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும், வாக்குகளும் எண்ணப்படும். அது வரைக்கும் தமிழகமே ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி காத்துட்டு இருக்கும். தேர்தல் ஆணையத்தோட இந்த மூப்ப பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். கணக்கு தப்பா இருந்தா ரிசல்ட் தப்பாயிடும். அதனாலதான் இவ்வளவு நிதானமா ஒவ்வொரு 17C படிவத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருப்போம். பொற்கால ஆட்சியை தீர்மானிக்க போறது யாரு? மே 4ஆம் தேதி யாருக்கு பட்டாபிஷேகம்? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு ஒரு விசில போடுங்க பாஸ்.